அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான சில வினா விடைகளை பார்க்கலாம். எனவே பொது அறிவு சார்ந்த வினாக்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான சில பொது அறிவு சார்ந்த விடயங்கள் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் பொது அறிவு சார்ந்த விடயங்களை நாங்கள் கல்விக்குறை சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வியாக, கோவிட்-19 காலத்தில் பாடசாலை மாணவரது கல்வியை தொடர நடாத்தப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியினுடைய பெயர் யாது? எல்லாருக்குமே தெரியும், கோவிட்-19 காலத்தில் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் போன்றன இயங்காமல் இருந்தது. அந்த காலத்தில் பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்காக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இந்த பாடநெறிகள் கற்பிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் கோவிட்-19 காலத்தில் பாடசாலை மாணவரது கல்வியை தொடர நடாத்தப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பெயராக குரு கெதர என்பது காணப்படுகின்றது. எனவே இதற்கான விடை குரு கெதர மூன்றாவது விடையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வினாக்களையும் பார்க்கலாம். எனவே எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக 7 நாட்கள் இருக்கின்றன. எனவே அதுக்கிடையில் நாங்கள் இன்னும் பல பொது அறிவு சார்ந்த விடயங்களை இந்த சேனலில் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கின்றேன். ஓகே, இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். இரண்டாவது கேள்வியாக, இலங்கையில் கல்வியை வழங்குதல் அரசின் கடமை என முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள். எங்களுக்கு தெரியும், போர்த்துகீயர் இலங்கையில் இந்த போர்த்துகீயர் ஆங்கில கல்வியை கொண்டு வந்தவர்கள். அதே போல் இந்த இலங்கையில் கல்வியை வழங்குவது ஒரு அரசினுடைய கடமை என ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த ஒல்லாந்தர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே இதற்கான சரியான விடை ஒல்லாந்தர்கள். எனவே இரண்டாவது விடை இதுக்கு சரியாக பொருத்தமானதாக இருக்கும். அதே போன்று அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இலங்கையில் கல்வி தொடர்பாக கொள்கைகளை ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வது எது? கல்வி அமைச்சாக இருக்குது. எனவே இலங்கையில் கல்வி தொடர்பான கொள்கையாக்கங்களை ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வது எதுன்னு சொன்னால் நாங்கள் கல்வி அமைச்சு என்ற விடை இங்கே சரியானதாக இருக்கும். அதே போன்று இலங்கையின் ஒல்லாந்தர் கால கட்டாய கல்வியின் உச்ச வயது, அதாவது உச்ச வயது எல்லையினும் போது இங்கே மூன்றாவது விடை 15 வயது உச்ச எல்லையாக இருக்கின்றது. எனவே தற்போது உள்ள கட்டாய கல்வி வயது எல்லைன்னு கேட்கின்ற போது அங்கே நாங்கள் 5 தொடக்கம் 16 வயது வரையான காலப்பகுதியை இங்கே கூறலாம். ஓகேயா? அதாவது இலங்கையில் ஒல்லாந்தர் கால கட்டாய கல்வியின் உச்ச வயதுன்னு கேட்கின்ற போது நாங்கள் 15 ஆக இருக்கின்றது. அதே போல் தற்போதைய கட்டாய கல்வியினுடைய உச்ச வயதில் 5 தொடக்கம் 16 வயதிலேயாக காணப்படும். இது 2025ஆம் ஆண்டு தரவின்படி. அடுத்த கேள்வியாக, உட்படுத்தல் கல்வி என்பது யாது? அதாவது உட்படுத்தல் கல்வி என்பது இந்த வசதி அற்ற, அதாவது வசதி தேவைப்படுகின்ற மாணவர்களும் அவர்களையும் கல்வியில் உட்செலுத்த வேணும், அதாவது உட்படுத்த வேணும் என்பதை குறிக்கின்ற கல்வி தான் உட்படுத்தல் கல்வி என்ற அடிப்படையில் இங்கே கூறப்படுகின்றது. ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளலாம். பாடசாலைகளில் மாணவர் அனுமதியை கண்காணிப்பது மேற்பார்வை செய்வதுமான பொறுப்பினை கொண்டிருப்பது யாது? அதாவது இரண்டாவது கேள்வி. அதாவது அடுத்த கேள்வியாக, பாடசாலைகளில் மாணவர் அனுமதியினை கண்காணிப்பதும் மேற்பார்வை செய்வதுமான பொறுப்பினை கொண்டிருப்பது வலய கல்வி அலுவலகமாக இருக்கின்றது. இதற்கான சரியான விடை வலய கல்வி அலுவலகம். அடுத்த கல்வியை பார்த்து கொள்ளலாம். ஆசிரியர்களுக்கு அவசியமானதாக வலியுறுத்தப்படும் ஆய்வு முறை யாது? எனவே ஆசிரியர்களுக்கு அவசியமானது என வலியுறுத்தப்படும் ஆய்வு முறை யாது எனும்போது செயல்நிலை ஆய்வு என்பதை இங்கே சரியான விடையாக இருக்கின்றது. அதே போன்று முறையில் கல்வி என்பதன் விளக்கம் ஜாது, அதாவது முறையில் கல்வி என்பதன் பொருள் ஜாது என கேட்கின்ற போது அது பிறப்பிலிருந்து இறப்பு வரையான அனுபவ கல்வியை தான் இது குறிக்கின்றது. எனவே முறையில் கல்வி என்பது நாங்கள் வாழ்நாள் கல்வி, அதாவது எங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையான அனுபவ கல்வியை இங்கே சொல்லலாம். அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கல்லூரிகளின் பாடநெறி கால எல்லை எவ்வளவு? அதாவது தேசிய கல்விக் கல்லூரிகளின் பாடநெறி கால எல்லை எவ்வளவு எனும்போது இங்கே 3 வருடங்களாக இருக்கின்றது. எனவே இதுக்கு சரியான விடை 3 வருடங்கள். ஓகே, அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளலாம். இலங்கை பரீட்சை திணைக்களம் அமைந்துள்ள இடம் யாது? இலங்கை பரீட்சை திணைக்களம் அமைந்துள்ள இடம் யாது? அதாவது பத்திரமுள்ள
கொழும்பு என்ற இடத்துல தான் இந்த பரீட்சை திணைக்களமானது அமைந்திருக்கின்றது. அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளலாம். இலங்கையின் பாடசாலை மட்ட கணிப்பீடு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய நிறுவனம் எது? அதாவது இலங்கையின் பாடசாலை மட்ட கணிப்பீடு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய நிறுவனம் எது? அதாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி தான் இந்த பாடசாலை மட்ட கணிப்பீடு நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்குகின்ற நிறுவனமாக இருக்கின்றது. இதை தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளலாம். இலங்கையின் தொழில்நுட்பத்தின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர். இலங்கையின் தொழில்நுட்பத்தின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் யார்? வி.கே. சமரநாயக்கவாக இருக்கின்றார். எனவே இதற்கான சரியான விடை வி.கே. சமரநாயக்க. தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளலாம். இலங்கையில் ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆண்டாக இவ்வருடம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதாவது இலங்கையின் ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆண்டாக இவ்வருடம் பிரகடனப்படுத்தப்பட்டது எனும்போது இங்கே 2009ஆம் ஆண்டு இங்கே காணப்படுகின்றது. இதற்கான சரியான விடை 2009. அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளலாம். எந்த ஆண்டிலிருந்து உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் மாதத்தில் நடாத்தப்பட்டு வருகின்றது? எனவே ஆகஸ்ட் மாதங்களில் இந்த உயர்தர பரீட்சைகள் நடைபெறுகின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த ஆண்டில் இருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னும் போது இங்கே இதற்கான சரியான விடையாக 1978. எனவே சரியான விடை 4வது விடை 1978ஆக இருக்கின்றது. எனவே அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இலங்கை பரீட்சை திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். அதாவது இலங்கை பரீட்சை திணைக்களமானது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஜாதி என கேட்கின்ற போது இங்கே சரியான விடையாக 1951ஆம் ஆண்டு இங்கே காணப்படுகின்றது. 1951ஆம் ஆண்டு தான் இங்கே இலங்கை பரீட்சை திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கின்றது. ஓகே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த கேள்வியை பார்க்கலாம். கிராமப்புறங்களில் தகவல் தொழில்நுட்ப விருத்திக்காக அமைக்கப்பட்ட நிறுவனம். கிராமப்புறங்களில் தகவல் தொழில்நுட்ப விருத்திக்காக அமைக்கப்பட்ட நிறுவனம் எது? நெனசல என்பதை இங்கே சரியான விடையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்க்கலாம். மிகவும் குறைவான அரச பாடசாலையை கொண்ட மாவட்டம் யாது? அதாவது மிகவும் குறைவான அரச பாடசாலையை கொண்ட மாவட்டம் யாது? கிளிநொச்சியாக இருக்கின்றது. அனைவருக்கும் தெரியும், கிளிநொச்சி மாவட்டம் 100வது கல்வி வலயம் அமைக்கப்பட்ட ஒரு இடமாக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது கிளிநொச்சி மாவட்டம். அதே போல் இந்த மிகவும் குறைவான அரச பாடசாலையை கொண்ட மாவட்டமாகவும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்க்கலாம். நாட்டில் குறைவாக உள்ள பாடசாலை வகை. நாட்டில் குறைவாக உள்ள பாடசாலை வகை எதுன்னுங்கும் போது இங்கே 1AB பாடசாலை தான் குறைவாக இருக்கக்கூடிய பாடசாலை வகையாக இருக்குது. அதே போல் நாங்கள் நாட்டில் அதிக அளவில் உள்ள பாடசாலை வகை என்று பார்க்கின்ற போது இந்த டைப் 3 பாடசாலை வகைகள் இங்கே நாட்டில் அதிக அளவில் இருக்கக்கூடிய பாடசாலை வகைகளாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் அடுத்த கேள்வியை பார்க்கலாம். தேசிய பாடசாலைக்குள் அடங்கும் பாடசாலை எது? எனவே தேசிய பாடசாலைக்குள் அடங்கும் பாடசாலை எது எனும்போது இங்கே 1AB அதே போல் 1C பாடசாலைகள் காணப்படுது. எனவே தேசிய பாடசாலைகளுக்குள் அடங்கக்கூடிய பாடசாலைகள் இங்கே 1AB அதே போல் 1C பாடசாலை வகைகள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான வினாவிடை பொது அறிவு சார்ந்த வினாவிடைகள் பதிவேற்ற போகின்றோம். எனவே எங்களுடைய கல்விக்குரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதோட இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நாங்கள் அடுத்தடுத்த காணொளியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்க்கலாம். யுனெஸ்கோவின் 2026ஆம் ஆண்டுக்கான உலக கல்வி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான உலக கல்வி மாநாடு எங்கே நடைபெற இருக்கின்றது எனக்கு இருக்கின்ற போது இங்கே நாங்கள் இலங்கை கொழும்பில் இங்கே நடைபெற இருக்கின்றது இந்த யுனெஸ்கோவினுடைய 2022ஆம் ஆண்டுக்கான உலக கல்வி மாநாடு. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அறிவுசார் வளர்ச்சி நிலைகளை 4ஆக பிரித்தவர் யார்? அறிவுசார் வளர்ச்சி நிலைகளை 4ஆக பிரித்தவர் யார்? தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பொதுநலவாய விளையாட்டு இடம்பெற்ற முதல் நாடு எது? அதாவது பொதுநலவாய விளையாட்டு இடம்பெற்ற முதல் நாடு எது? இந்தியாவாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இலங்கை அரசினால் தலை சிறந்த சினிமா கலைஞருக்கு வழங்கப்படும் விருது. எனவே இலங்கை அரசினால் தலை சிறந்த சினிமா கலைஞருக்கு வழங்கப்படக்கூடிய விருதாக இந்த சரசவிய என்ற விருது காணப்படுகிறது. இதுக்கு சரியான விடை 4வது சரசவிய. அடுத்த கேள்வி, உலக மக்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது?
உலக மக்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? ஜூலை 11ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகின்றது. அதே போல் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் 6 வந்து ஆசிரியர் தினமாக இருக்கின்றது. அதே போல் இந்த மார்ச் 27 வந்து உலக நாடக தினமாக இருக்கின்றது. அதே போல் டிசம்பர் 1 வந்து மனித உரிமைகள் வந்து தினம். எனவே இதுக்கான சரியான விடை ஜூலை 11. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஸ்கூல் கிளைமேட் என்பது எதனை குறிக்கின்றது? அதாவது ஸ்கூல் கிளைமேட்ன்றது வந்து எதனை குறிக்கின்றது? பாடசாலை நிலவுகின்ற சமூக மற்றும் உளவியல் சூழலை தான் வந்து இந்த ஸ்கூல் கிளைமேட்ன்றது வந்து குறிக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இலங்கையின் உயர்கல்வி அமைச்சு தற்போது எந்த அமைச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது? அதாவது இலங்கையின் உயர்கல்வி அமைச்சானது தற்போது எந்த அமைச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது? கல்வி அமைச்சுடன் வந்து இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கான சரியான விடை கல்வி அமைச்சு. எனவே எங்களுடைய கல்விக்குரல் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தொடர்ச்சியாக நாங்கள் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்களை வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த கேள்வியை வந்து பார்த்து கொள்ளலாம்.